ஒருத்தர் வந்துங்க ட்ராவல்ஸ் வச்சுருக்காருங்க. கார், சின்ன வண்டி, பெரிய வண்டி, கார், 4 வீலர் எல்லாமே வந்து ட்ராவல்ஸ் வச்சு ஓட்டிட்டுருக்கார். அடிக்கொருக்க ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்குது. என்னமே புரியலைங்க அப்படின்ட்டு சாதகம் எடுத்துகிட்டு வராரு. இப்போ பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கார் அவர் பேர் இருக்குது. மீதி மனைவி பேர் இருக்குது. பார்ட்னர் பேரில் இந்த மாதிரி தான் போட்டிருக்காரு. இவரோட சாதகத்தை பார்த்தா, இவரோட சாதகத்தில் பாருங்கள், சாதகத்தில் இவர் பேரில் ஆர்சி உள்ள கார் தான் வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது, இந்த மாதிரி மன வருத்தம் போகுது. பார்ட்னர் பேரில் இருக்கிற வண்டி இது வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆகலை. மனைவி பேர் இருக்கிற வண்டி, எந்த வண்டி ட்ராவல்ஸ் எதுவுமே ஆக்சிடென்ட் ஆகலை. பெரும்பாலும் எல்லாமே டீ போடு தான். அப்போ அவர் கேட்குறாரு, என் பேரில் ஆர்சி இருக்குங்க, அது மட்டும் ஏங்க ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் மின் வைக்கிறார். அந்த கேள்வி பாருங்களேன், வேறு எதுவும் கேட்கல அவருக்கு மனசு. எனக்கு வண்டி என் பேரில் இருக்கிற கார் அடிக்கொருக்க ஆக்சிடென்ட் ஆகுதுங்க, ஆனால் ஆயிலெலாம் எதுவும் போகலை, அந்த லேசாக வண்டி மோதுறது, அடுத்த ஸ்டேட்டில் போய் தான் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, என்ன கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? ஒருத்தர் சாதத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாமா அந்த சாதத்தில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லக்கணத்துக்கு லாங்கில் உள்ள கிரகம் என்னென்னா சனி பகவான். சனி பகவான்னா இரும்பு சம்மந்தப்பட்டது, ஆயிலுக்காரங்க. செவ்வாயும் லாங்கில் தான் இருப்பாங்க, குருவும் லாங்கில் தான் இருப்பாங்க. லாங் பிளானட் அப்படி சொல்லப்படுது. அப்போ செவ்வாயும் லாங்கில் இருப்பாங்க, சனியும் லாங்கில் இருப்பாங்க, குருவும் லாங்கில் தான் இருப்பாங்க நம்ம பூமியை விட்டு. அப்படிங்கும்போது லாங்கில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து 3, 6, 8, 12 இருக்குது. அப்போ அந்த 3, 6, 8, 12 இருக்குது. அந்த 3, 6, 8, 12 வீடு உங்கள் லக்கணத்துக்கு 3, 6, 8, 12 வீடு. அந்த வீடு திசை இருக்குது. இப்போ திசை அப்படி சொன்னால் கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு அப்படிங்கிற ஒரு திசை இருக்குல்ல. அப்போ அந்த திசையில் வந்து 3, 6, 8, 12 வீடு எந்த வீடாக வருது? அப்போ 3, 6, 8, 12 வீடு எந்த வீடாக வருது? சனி பகவான் எங்கே இருக்கார்? அப்போ லாங் பிளானட்டு குரு, செவ்வாய். இப்போ இவங்க 3, 6, 8, 12 யார் இருக்கிறாங்க? அப்போ எந்த திசையில் போனால் ஆக்சிடென்ட் ஆகுது? இப்போ பாருங்கள், தெற்க செவ்வாய் பார்த்துட்டு இருப்பார், வடக்க குரு பார்த்துட்டு இருப்பார், சுக்கிரன் கிழக்கு பார்த்துட்டு இருப்பார், சனி மேற்கு பார்த்துட்டு இருப்பார். புரியுதுங்களா? அப்போ இதில் பாருங்கள், குரு எங்கேங்க வடக்கு பார்த்துட்டு இருக்காரா? செவ்வாய் லாங் பிளானட்டு தெற்கு பார்த்துட்டு பாருங்க. லாங் பிளானட்டு எப்படின்னா சனி பவன் மேற்கு பார்த்துட்டு இருக்காரா? இப்போ இந்த மேற்கு பார்க்க, அப்போ அந்த சனி பவன் எந்த வீட்டில் உட்காந்துருக்காரோ அங்கே பார்க்கணும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு எந்த திசையோ அங்கே இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுன்னு சொல்லலாம். பெங்களூரில் ஆகுதா, சென்னையில் ஆகுதா, எப்படிங்க? சுக்கிரன்னா இப்போ செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தெற்கு பார்க்க இருப்பார். அப்போ தெற்கு பார்க்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் எந்த மாதிரி ஆகலாம் அதில் பார்க்கலாம். இது வந்து பொதுவான கருத்து. 9 நவக்கிரகத்தில் இருக்கிற கருத்து இதில் வந்து இணைச்சி பார்க்கலாம். இதே அவங்க சாதகத்தில் அப்போ லாங் பிளானட் எங்கே இருக்குது? 3, 6, 8, 12 இருக்கா? அப்போ இவரோட லக்கணத்துக்கு 3, 6, 8, 12 எந்த வீடு எந்த திசை குறிகாட்டுதோ அந்த திசையில் தாங்க ஆக்சிடென்ட் ஆகும். அப்போ அந்த திசையில் ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னா அந்த திசையில் போகக்கூடிய தெய்வம் காவல் தெய்வம் நிறைய இருக்கும். அதை நீங்கள் வழிபட வச்சுவாங்க, கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகாது நாங்கள் சொல்லிக்கிறோம். இப்போ இந்த வண்டி ஆகுது, இந்த திசையில் போகுது அப்படின்னா உங்கள் பேரில் இருக்கிற ஆர்சி, உங்கள் பேரில் சாதகம் இருக்குது, உங்கள் சாதகத்தில் எந்தெந்த திசையில் போனால் ஆக்சிடென்ட் ஆகுங்கிறத அதை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ பாருங்கள், சனி பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான் லாங் பிளானட். அப்போ லாங் பிளானட்டு 3, 6, 8, 12 போயிருக்கா? எந்த இடத்துல? அந்த 3, 6, 8, 12 வீடு இது. அது கிழக்கு, மேற்கு, தெற்கு திசைன்னு ஒரு குறிகாட்டும். அந்த இடத்துல அந்த திசையில் ஆகுங்க. கோயம்புத்தூரில் ஆகுங்க, பாம்பேயில் ஆகுங்க, எங்கெங்கே போகிறீங்களோ இங்கெல்லாம் இந்த ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அப்போ எந்த வண்டியை நீங்கள் தாட்டி விடணும் எப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இனிமேல் வந்து ஆக்சிடென்ட் ஆகாது. இந்த தெற்கு போகுதா, கன்னியாகுமரி வரைக்கும் போகுதா பாருங்கள், அந்த செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய் வந்து லாங் பிளானட்டு. இதுக்கு எந்த தெய்வத்தை வழி வைக்கிறோன்னு உங்கள் சாத்திரம் சொல்லிக்கிறேன், அதையே புரிஞ்சுக்க. இதே எனக்கு வந்து அப்படின்னா, இப்போ குரு பகவான் இருக்காருங்க. குரு பகவானா நம்ம 9 நவகத்தில் வடக்கு பார்க்க இருப்பார். அப்படி எடுத்துங்க. அப்போ அந்த வடக்கு போகிற வண்டியை நீங்கள் வாட்ச் பண்ணி அங்கே உள்ள தெய்வத்தை நீங்கள் வழிபட வச்சுட்டு வாங்க. இதே கண்டிப்பாக. சனின்னா மேற்கு பார்க்குறப்போ 9 நவகிரகத்தில் சனி பகவான் மேற்கு பார்க்குறாரா, அதை பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சனி பகவான் எங்கே இருக்காரோ, எந்த வீடு சரசிரம் உபயம் எந்த திசையில் அந்த வீட்டில் உட்காந்துருக்காரோ அந்த இடத்துல அந்த இதில் ஆக்சிடென்ட் ஆகும். அதை நீங்கள் பார்த்து தெளிவு பண்ணிக்கங்க, புரிஞ்சுக்குங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக சொல்லப்படும். வாழ்க வளமுடன்.